லாஸ்ட் சாப்டர்ல ஒரு பெரிய சண்டை நடுவுல கதை முடிஞ்சதுல இப்போ அதை கண்டினியூ பண்றேன். இந்த சாப்டர் பேரு யங் கன்ஸ். யங் பசங்களோட கெத்த காட்டுற மாதிரி இருக்கும். கதை ராகோவை சீல் பண்ணியிருந்த அந்த ரகசிய இடத்துல ஆரம்பிக்குது. அந்த புது மொனோனோக்கே ஜீரோவையும் ரேஜியும் தூக்கி விசிட்டு ஸ்டைலா நிக்கிறான். ஓ ஏ, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலையே. என் பேரு கோகா. நான் தான் இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மொனோனோக்கே ஆக போறவன்னு இன்ட்ரடியூஸ் பண்றான். ஆனா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகணும்னா எனக்கு இன்னும் அதிகமான பவர் தேவை. அதுக்காக தான் ராகோ, ஐ அம் கோனா மேக் யூ மைன் ராகோ பார்த்து ப்ரொப்போஸ் பண்ற மாதிரி பேசுறான். ஜீரோவும் ரேஜியும் அந்த ஷாக்ல இருந்து வெளியே வந்து இவன் என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்னு கலாய்க்கிறாங்க. கோகா ஜீரோவை கண்டுக்காம ராகோ கிட்ட பேசுறான். ஜீரோ இதுக்கு உனக்கு ராகோ வேணும்னு கேட்கிறான். அதுக்கு கோகா, இட்ஸ் காஸ் ராகோ இஸ் ரியலி ஃப்ரிக்கிங் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு மொனோவோக்கிகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். எங்களை செமி இம்மார்ட்டல்னு சொல்லலாம். எங்க உடம்பு பிச்சு எறியப்பட்டா சாவோம், இல்ல சாப்பிடாம இருந்தா எங்களோட ஸ்பிரிச்சுவல் பவரை இழந்து சாவோம். ஆனா ராகோ அப்படி இல்ல. அவன் சாப்பிடாம கூட அவனோட பவரை ரீஜெனரேட் பண்ணிட்டே இருக்கான். அவனோட பவர் எனக்கு கிடைச்சா நான் உண்மையானவே இம்மார்ட்டல் ஆயிடுவேன். ஐ வில் பி த ஒன் ஸ்டாண்டிங் அபவ் த ரெஸ்ட் சொல்லிட்டே கோகாவோட தலையிலிருந்து ஒரு பெரிய கொம்பு முளைக்குது. சண்டை ஆரம்பிக்குது. கோகா ஜீரோவை விட ரேஜியா தான் முதல்ல தாக்குறான். யூஆர் யூஸ்லெஸ் டு மீன்னு சொல்லி ரேஜியா ஒரு பஞ்ச்ல பறக்க விடுறான். அடுத்து ஜீரோவை தாக்கி அவனையும் இடிச்சு கீழே தள்ளுறான். நீ ராகோவோட கண்டெய்னர் தானே, ஒரு பாக்ஸ் மாதிரி சும்மா இருன்னு ஜீரோவை இன்சல்ட் பண்றான். அவன் ராகோவை தூக்கி, பிகம் மைன் ராகோ, நான் உன்னை அந்த அழுக்கான மனுஷன்கிட்ட இருந்து காப்பாத்துறேன். நாம சேர்ந்தா வீல் பி இன்வின்சிபிள், தி இம்மார்ட்டல் கிங் ஆஃப் மொனோனோகேன்னு சொல்றான். ஆனா ராகோ, ஐம் நோ ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு கோவப்படுது. கோகாக்கு அதிர்ச்சி. ஏன் இப்படி சொல்றேன்னு ராகவை பிடிச்சு ஷேக் பண்றான். கரெக்டா அந்த நேரத்துல ஜீரோ எழுந்து கோகாவை ஒரு குத்து விடுறான். இவ் வைனிங் பண்ணிட்டு இருக்கிற ஒன்ன பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருக்குடான்னு சொல்லிட்டு ரெய்ஜிய பார்த்து நாவ் ரெய்ஜின்னு கத்துறான். ரெய்ஜி எழுந்து அவனோட ஸ்பெஷல் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்றான். கிரிஹாராரியூ ஷார்ட் ஸ்டைல் அசாசினேஷன் ஆர்ட்ஸ் கராஜிக்கி டிவாவரிங் வாய்ட். அந்த அட்டாக் ஒரு விண்ட் பிளேட் மாதிரி கோகாவை தாக்குது. ஆனா கோகா அதை ஈஸியா தடுத்துடுறான். கோகா ஜீரோவையும் ரெய்ஜியையும் பார்த்து சிரிக்கிறான். ஹியூமன்ஸ் ஆர் டூ வீக்னு. அவன் அந்த இடத்தையே உடைக்கிற மாதிரி ஒரு பெரிய அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல அவன் கையில இருந்து ஒரு கருப்பு லிக்விட் மாதிரி வெளியே வருது. அது பட்ட இடமெல்லாம் அழிஞ்சிடுது. வெளியே இச்சிகாவும் மத்தவங்களும் அந்த பேரியரை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஷீபாவும் அந்த ரைவல் டிவிஷன் 1 சீஃப் தோக்கு குசுமியும் ஒரு மாதிரி டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. ஷீபாக்கு அவன் டீம் மேல நம்பிக்கை இருக்கு. உள்ள சண்டை தொடருது. ரெய்ஜி கோகாவை காம்பேட்ல என்கேஜ் பண்றான். ஜீரோ ராகோவோட சக்தியை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஃபயர் அட்டாக்கு கிரியேட் பண்றான். ஆனா கோகா அவங்க 2 பேரை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். அவன் ரெய்ஜியோட வாழை போட்டு உடைச்சிடுறான். ஜீரோவோட அட்டாக்கை அசால்ட்டா கெடுத்துடுறான். கோகா ராகோவை பார்த்து பாவமா பேசுறான். ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ ராகோ. உன்னோட இவ்ளோ பெரிய சக்தி ஒரு மாட்டலோட உடம்புக்குள்ள மாட்டிக்கிட்டு வேஸ்ட் ஆகுதேன்னு. அதை கேட்ட ஜீரோக்கு இன்னும் கோபம் வருது. டோன்ட் ஸ்டிக் லேபிள்ஸ் ஆன் அஸ் ஹியூமன்ஸ், மொனோனோகே. ஹூ கேர்ஸ் அபவுட் தட்? வி ஆர் வாட் வி சூஸ் டு பீன்னு கெத்தா பேசுறான். ராகோவும் ரைட்னு சப்போர்ட் பண்ணுது. ஜீரோ கோகாவை பார்த்து, புரியாத விஷயங்களை பத்தி பேசிட்டு என்னை இரிட்டேட் பண்றது நிறுத்துறா. லெட்ஸ் ஹிட் ஹிம் வித் ஒன் பிக் ப்ளோன்னு சொல்றான். ஜீரோவும் ராகோவும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான கருப்பு நெருப்பு அட்டாக்க கோகா மேல அனுப்புறாங்க. ரேஜி அந்த அட்டாக்க பார்த்து, திஸ் இஸ் இன்சேன், தே ஆர் ரியல் பவர்னு ஷாக் ஆகுறான். அந்த அட்டாக்கோட வேகத்துல அந்த இடமே அதிருது. அட்டாக் முடிஞ்சதும் கோகா அசராம நிக்கிறான். அவன் மேல கொஞ்சம் அடிபட்டிருக்கு, ஆனா சிரிக்கிறான். தட்ஸ் இட், தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்ட் ன்னு ஆவேசமா கத்துறான். கரெக்டா அந்த நேரத்துல வெளியே இருந்து அந்த பேரியர் உடையிற சத்தம் கேக்குது. ஷீபாவோட டீம் உள்ள வராங்க. கோகா, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டாங்க, இந்த கண்டிஷன்ல சண்டை போட முடியாதுன்னு சொல்லி ஐ எம் கோயிங் ஹோம்னு கிளம்புறான். ஜீரோவும் ரேஜியும் அவனை நிறுத்த ட்ரை பண்ண கோகா சொல்றான், நான் உன்னை எப்போ வேணும்னாலும் கொல்லலாம், ஆனா உன்னை கொன்னா எனக்கு ராகோ கிடைக்காது, அது பேட். சோ இப்போதைக்கு உன்னை உயிரோட விடுறேன். அடுத்த தடவை பார்க்கும்போது உன் கால் கையா வெட்டுவேன், நாக்க அறுப்பேன், கண்ணை நோண்டி உன்னை என் வீட்டுக்கு தூக்கிட்டு போவேன்.
Until then, just sit tight and wait for me. ஜீரோக்கு கோபம் தலைக்கு ஏறுது. வாட்ஸ் யோர் நேம் அகேன்?ன்னு கத்துறான். கோகா கிளம்பும்போது, ஜீரோ அசுமா, ரிமெம்பர் இட் வெல். யூ ஜர்க்னு ஜீரோ சொல்றான். கோகா திரும்ப ஜீரோவை பார்த்து ஒரு மாதிரி பேசுறான். So you are that guy's kid, huh?ன்னு. இத கேட்ட ஜீரோக்கு ஒன்னும் புரியல. கோகா அப்படியே ஒரு கருப்பு போர்ட்டல்ல மறைஞ்சிடுறான். மிஷன் முடியுது. எல்லாரும் வெளியே வராங்க. ஷீபா தோக்குகிட்ட இந்த மிஷனை நான் சக்சஸா தான் கன்சிடர் பண்றேன்னு சொல்றான். கடைசியா அந்த டீம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரேஜியும் இச்சிகாவும் அவங்களோட தோல்வியை நினைச்சு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் பண்றாங்க. ஆனா ஜீரோக்கு கோகா சொன்ன அந்த கடைசி வார்த்தை தான் மனசுல ஓடிட்டு இருக்கு. Was he talking about my dad? That guyன்னு யாரு? எனக்கு அப்பானா என் தாத்தா தான். என் பேரண்ட்ஸ் பத்தி நான் எப்பவுமே தாத்தா கிட்ட கேட்டதே இல்ல. அவங்க செத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் why now? எதுக்கு ஒரு மொனோனோக்கே என்ன பார்த்து இப்படி கேட்கணும்? ஜீரோ ஆவேசத்துல I don't get it and I don't care. I'm just gonna do it-ன்னு கத்துறான். I'm talking about being an உன்மிட்சு. இந்த பிளாக் டார்ச் ஸ்குவாட்ல சேர்ந்து எனக்கு தேவையானதை நான் தேடி கண்டுபிடிப்பேன்னு ஒரு புது ரிசால்வோட சொல்றான். ஷீபா சிரிச்சுட்டே, உனக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்னு நிறைய இருக்கு. அதுதான் உன்னை கைட் பண்ணணும். யூத் இஸ் ஆல் அபவுட் தட். ஃபீலிங் லாஸ்ட், ஜஸ்ட் கீப் லுக்கிங் ஃபார்வர்ட். ஐவ் காட் யோர் பேக்ஸ்னு அந்த 3 யங் கன்ஸ்க்கும் அட்வைஸ் பண்றாரு. இப்படி ஒரு புது எதிரி, ஜீரோவோட பாஸ்ட் பத்தின ஒரு புது ரகசியம் அண்ட் புது டீம் ஸ்பிரிட்டோட இந்த சாப்டர் முடியுது.